செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் இன்று முதலமைச்சர் கோப்பை மாற்றுத்திறனாளிக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் அருணாவிடம் மாற்றுத்திறனாளி மாணவன் தனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ள ஆசையாக உள்ளது, தனக்கு நீச்சல் பயிற்சி அளிக்க வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தது நிகழ்வில் கலந்து கொண்ட பலரிடமும் வரவேற்பு பெற்றது. மேலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதத்தில் மாற்றுத்திறனாளி மாணவிகளுடன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு ஓடிச் சென்று உற்சாகப்படுத்தினார் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா. தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா, மாவட்ட விளையாட்டு அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் அருணாவிடம் மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் தனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ள ஆசையாக உள்ளது, நீச்சல் பயிற்சி எனக்கு அளிக்க வேண்டும் என ஆட்சியரிடம் கூறிய சிறுவனிடம் பெற்றோர் சம்மதத்துடன் உரிய பாதுகாப்புடன் உனக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவரிடம் வாக்குறுதி அளித்தார். மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் தோளில் கைப்போட்டு கொஞ்சி மகிழ்ந்தும் அவர்களுடைய குறைகளை கேட்டும் அறிந்தார், உற்சாகப்படுத்தினார். இதுபோல் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மாற்றுத்திறனாளி மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதத்தில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி மாணவிகளுடன் ஓடிச் சென்று அவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் இந்த விளையாட்டுப் போட்டியில் 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள், வாலிபால், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தானும் பங்கேற்போம் என்று நமது புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்